ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பிஎன்எஸ்எஸ் vlogs. இந்த டைம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அதாவது நான் வெறும் குக்கிங் மட்டும் இல்லை, என்னுடைய க்ளீனிங்கும் காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, வெறும்னே குக்கிங் மட்டும் காமிச்சிட்டு இருந்தால் சம்டைம்ஸ் போர் அடிக்கும். நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, சில பேர் ட்ரை பண்ணி போட்டிருக்கீங்க. அதை போட்டிருக்கிறத கமெண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைம் வந்து நான் குக்கிங் ப்ளஸ் என்னுடைய டெய்லி ஒர்க் ரொட்டீனை வந்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் செஞ்சேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பருப்பு சாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கு கிரேவி. ஆக்சுவல் நார்மலாக நான் இந்த டைம் ஆனால் எக் கிரேவியில் வந்து கேப்சிகம் ட்ரை பண்ணியிருக்கேன். செம சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். என்னுடைய குக்கிங்கில் ஃபஸ்ட்டு பருப்பு சாதம் வந்து எல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கு கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி போட்டு கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா அதை வணக்கிட்டு ஃபைனலாக வந்து நான் எக்கை இப்படி தான் போடுவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து எக்கை ஃபைனலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு உடச்சி பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது டயர்டாக இருப்போம். அந்த சமயத்தில் வந்து நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா ஒரு காஃபி சூடாக, அது நமக்கு இந்த டைமில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, அந்த காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மந்த் எண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, எல்லாமே காலி ஆகிடுச்சு. சரி எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கலான்னு ஃபில் பண்ணி வைக்கிறதான் உங்களுக்கும் ஒரு கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். யார் யார் வந்து இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நாம் இந்த மாதிரி எல்லாம் காலி ஆகிடுச்சுங்கிறத பார்த்தோம்னா அதை எடுத்து கவரை தேடி போட்டு நம்ம செய்கிறதுக்குள்ளே அது பாதி நேரம் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்மளுக்கு இந்த டென்ஷன் இருக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மாவுங்கிறது நம்ம சவுத் இண்டியனுக்கு வந்து ஒரு மெயினான டிஷ்ஷு. அது இல்லைன்னா நம்மளுக்கு காலையில் டிஃபன் பாதி நாள் ஓடாது. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த வேர்க்கடலை ஃப்ரை பண்ணுறத வந்து நான் ரோஸ்டட் இதெல்லாம் வீடியோ எடுக்கல, அது ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா காஃபி ஒன்று, அந்த காஃபியில் எழுதியிருக்க கொட்டேஷன் வந்து எத்தனை பேர் படித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாஷிங். இந்த 3-4 நாள் மழையில் துவைச்சாலும் காயாதுன்னு பார்த்துட்டு கடைசியில் 2 வாஷிங் மிஷின் போட்டு முடிச்சிருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.